இன்றைக்கி நம்ம பேலியோ காலிஃப்ளவர் பீட்சா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 கப்பு காலிஃப்ளவர் துருவி வச்சுருக்கேங்க. பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரை நல்லா இந்த கடாயில் போட்டு ஈரம் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிடணும். ரொம்ப ப்ரௌன் ஆக்கிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதில் இருக்கிற தண்ணி வரும் இல்லையா, அதை மட்டும் ட்ரை பண்ணணும். நம்ம லைட்டாக தான் தண்ணி வரும். ஸோ அதில் இருக்கிற தண்ணி போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் வதக்குனிங்கன்னா போதும். இப்போ நம்ம ஒரு எக்கு நல்லா அடித்து இது கூட நல்லா கலந்துக்கலாம். அடுத்தது நான் இங்கே 1 கப்பு பர்மிசான் சீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல டவ் மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு ரவுண்டாக இருக்கிற பேக்கிங் ட்ரேயில் தட்டிக்கலாம். நான் இங்கே ஒரு ரவுண்டில் இருக்கிற ஷேப்பில் வச்சுருக்கேன். ஒரு 1/4 இன்ச் சைஸுக்கு இருந்தால் போதும். அந்தளவுக்கு தடிமன் இருக்கணும். இப்போ ஓவனை 350 டிகிரி ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் பீட்சா க்ரஸ்ட் ரெடியாக இருக்குது. நமக்கு இப்படியா இருக்கணும். அடுத்தனா பாருங்கள், இந்த திக்னஸ் இருக்கணும். லைட்டாக ப்ரௌன் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம டொமேட்டோ சாஸை மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறோம். அதுக்கு மேலே மாசரலா சீஸை போட்டுட்டு ஆனியன், கேப்சிகம், மஷ்ரூம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது மேலே நம்ம டெக்கரேட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம காலிஃப்ளவரை ஒரு 10 மினிட்ஸ் பேக் பண்ணணும். இப்போ நமக்கு ஒரு சூப்பரான பேலியோ காலிஃப்ளவர் பீட்சா கிடைச்சிருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹாப்பி குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.